ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சாமந்தி பூச்செடி. அதான் நம்ம கார்டனில் போனோடனே இதுக்கு முன்னாடி சீசன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செடி தான் வந்துருக்கும். ஒரு சின்னதாக ஒரு பாட்டில் வச்சுட்டு நல்லா கலர் கலராகவே இருக்கும். இல்லை அதை பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் குறைஞ்சது ஒரு 100 கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சு ஒரே மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காஞ்சி போயிடும். அது என்ன ரீசன்னால் காஞ்சி போகுது, ப்ளஸ் இந்த மாதிரி பூக்கள் பூக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன மாதிரி உரம் கொடுக்கணும், எப்படி இதை மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வாங்கவே இல்லை, இதுலேருந்தே பதியம் போட்டு எடுத்து நட்டது தான். அது எப்படி நம்ம செடியிலேருந்து எடுத்து பதியம் போட்டு இந்த அளவுக்கு க்ரோத்து கொண்டு வந்தோம் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாகவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எதை பற்றி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான கம்போஸ்டிங் உரம், இதுக்கு எந்த மாதிரி உரம் கொடுக்கணும், அந்த உரத்தை எப்படி நம்ம ரெடி பண்ணுறது. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நான் முன்னே சொன்ன மாதிரி தான் கம்போஸ்ட் தான் ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். கிச்சன் வேஸ்ட்டு இதெல்லாம் வச்சு, இல்லை நீங்கள் இந்த வெர்மி கம்போஸ்ட் இருந்தாலுமே யூஸ் பண்ணலாம். ஆனால் கம்போஸ்ட் யூஸ் பண்ண பார்த்து இதோட க்ரோத் வந்து நல்லாவே இருக்குது. அது இல்லாமல் நான் அடிஷ்னலாக இந்த எப்சம் சால்ட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணியுமே உரம் கொடுத்துருந்தோம். எல்லாத்துக்குமே சேனல் வந்து வீடியோ இருக்குது, உங்களுக்கு எந்த வீடியோ தேவை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற உரம் ரெடி பண்ணி கொடுங்க. இப்போ வந்து இதுக்கு அந்த உரத்தை மட்டும்தான், அதாவது எப்படி கொடுக்கணும், எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி கொடுக்கணுன்றதை பற்றி தான் சொல்ல போகிறோம். இதுக்கப்புறம் வர வீடியோவில் வந்து அந்த உரத்தை எப்படி ரெடி பண்ணி கொடுத்து இப்போ இருக்கிற க்ரோத்தோட, இப்போ இந்த அளவு பூ இருக்குது இல்லைங்களா, இதோடய வந்து டபுள் மடங்கு பூ இதுலேருந்து எப்படி எடுக்கிறது. அது இதுலேயுமே ஒரு சில செடியில் பார்த்திங்கன்னா இன்னுமே பூ பூக்காமல் இருக்கும், அது தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு சில செடியில் இன்னும் பூ பூக்கலை, அந்த அளவுக்கு செடியுமே நல்ல க்ரோத்தில் இல்லை. ஏன்னா வந்து இது அந்த பதியம் போட்டதோடு வச்சு அப்படியே விட்டாச்சு, தனியாக நம்ம பிரித்து வந்து நடலை. அதனால் செடியோட க்ரோத்து அந்த பூவோட அளவுமே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதை வந்து இந்த பூ சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி தனியாக வந்து ரீபாட்டிங் பண்ணணும். இப்போயுமே அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெம்மு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பூ அதிகமாக பூத்துருக்க அளவுக்கு அந்த ஸ்டெம்மு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த கம்போஸ்டிங் கொடுத்து கொஞ்சம் ஸ்டெம்மை வந்து ஸ்ட்ராங் படுத்தி இந்த பூ சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் தனியாக வந்து வெட்டி வேறு இடத்துல வந்து ரீபாட்டிங் பண்ண போகிறோம். அது தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு யூஸ் பண்ண போகிறது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்போஸ்ட்டு தான். இது எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கான கேப் அளவுக்கு நம்ம விட்டு தான் இருக்கும். நம்ம பதியம் போட போதே அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றுற அளவுக்கு கேப் விட்டுருந்தோம். இப்போ அந்த அளவுக்கு மட்டும் கம்போஸ்ட் ஒரு கை அளவுக்கு எல்லா செடியுமே போட்டு விட்டுருவோம். இந்த மாதிரி கம்போஸ்ட் வந்து ஒன்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா, இந்த செடிக்கு தான் இல்லை, எல்லா செடிக்குமே நீங்கள் கம்போஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னா க்ரோத் வந்து நல்லாவே இருக்கும். இல்லை, இப்போ நம்ம கொடுக்குற செடி ஒரு 3 மாதத்துக்கு அப்புறமே எந்த அளவுக்கு பூ இருக்குன்றதை லாஸ்ட்டாக பார்ப்போம். அதே போல் நீங்கள் நம்ம கார்டனில் வாங்கிட்டு வந்த அந்த சின்ன பாட்டில் வாங்கிட்டு வரோம் இல்லைங்களா, அந்த மஞ்சள் கலர் எல்லா கலராகவே இருக்கும் செடி, நல்லா வாங்கிட்டு வந்து வச்சு வளரும்னு பார்ப்போம். கரெக்டாக வந்து அந்த 1 மாதத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த செடி வந்து காய ஆரம்பிச்சிடும். அது என்ன ரீசன், எதனால் காயுது, அதை வச்சு நம்ம எப்படி க்ரோத் வருதுன்றதை பற்றி, அதுலேருந்தே கட்டிங்ஸ் எடுத்து நம்ம அடுத்த செடி எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பற்றி ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணி அதுலேருந்து ரெடி பண்ண செடியும் இதில் இருக்குது. இல்லை, அதில் இன்னும் பூ வர ஆரம்பிக்கலை. இது மேக்ஸிமம் அதுக்கு முன்னாடி வாங்கின செடியில் வந்து கட்டிங்ஸ் எடுத்து நட்ட செடி தான், நல்லாவே வந்து க்ரோத் வந்துருக்கு. இப்போ இதை வந்து நம்ம கட்டிங்ஸ் எடுத்து நட்டதுமே பதியம் போட்டதை அப்படியே விட்டாச்சு. அதனால தான் இந்தளவுக்கு கொஞ்சம் நெருக்கமாக இருக்குது. இதுவே நம்ம மண்ணில் வைக்க பார்த்து இந்த பாட் இல்லாமல் மண்ணில் தனியாக இல்லை, அதுக்கான ஸ்பேஸ் விடுற மாதிரி பெரிய பாட்ஸாக வச்சிங்கன்னா இன்னுமே பூவோட க்ரோத் வந்து நல்லாவே அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த சீசனில் வந்து நம்ம கட் பண்ணி பதியம் போட முடியாது. இந்த முடிஞ்சால் தான் இதை கட் பண்ணி பதியம் போட முடியும். இது இல்லாமல் நீங்கள் ஏதாவது அடிஷ்னலாக நீங்கள் வச்சுக்கிற சாமந்தி செடிக்கு வேறு ஏதாவது உரம் கொடுக்குறீங்க, அதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குதுன்னா அந்த உரத்தையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நானுமே சப்போஸ் தெரியலனா அதையுமே தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி கம்போஸ்ட் யூஸ் பண்ண பார்த்து எல்லா செடிக்குமே நல்ல ஒரு க்ரோத் வந்து கிடைக்கும். இல்லை, அதனால் வந்து மேக்ஸிமம் கம்போஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். அது கம்போஸ்ட் யூஸ் பண்ணுறது நீங்கள் செடி வந்து நடுறீங்க இல்லைங்களா, அந்த டைம்லேயே கம்போஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். செடியோட க்ரோத் வந்து அந்த 1 மாதத்துல சீக்கிரமாக வந்து வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, எந்த அளவுக்கு வந்து பூ அதிகமாக பூத்துருக்கு. ஆனால் செடி வந்து அந்தளவுக்கு க்ரோத் இல்லை, ஆனால் பூ நிறையவே பூத்துருக்கு. இன்னுமே பூக்காத சின்னதாக மொட்டு வந்து வச்சுக்கிட்டே இருக்குது. இதோட ரிசல்ட் வந்து லாஸ்ட்டில் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் வந்து இதுக்கான அப்டேட், இந்த உரம் கொடுத்தோம் இல்லையா, இதோட ரிசல்ட் வந்து எப்படி வந்திருக்குன்னு லாஸ்ட்டில் வந்து பார்ப்போம்.